Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part time job perfect. Student, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hour, work at your. Just share and public content. Simple tasks, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account, you are already eligible. Earn daily income with the instant payout. Start from day one. Send your name and qualification. 99410416 ஸ்கிப் WhatsApp பண்ணாதீங்க. number. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். ஓட்டுநர் உரிமம் பெற ஏன் 8 போட வேண்டும்? பலருக்கு தெரியாத உண்மை. நாம் அனைவரும் ஓட்டுநர் உரிமம் எடுப்பதற்கு உரிய பயிற்சி மேற்கொள்வோம். ஆனால் வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு சென்று அங்கு 8 போட்டு காண்பிக்க வேண்டும் என்று நிலை வரும்போது மனதுக்குள் ஒரு பயம் வரும். சிறு வயதிலிருந்தே சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்று பலருக்கு ஆசை இருக்கும். அதுபோல பெரியவனானதும் பைக், கார் போன்ற வாகனங்களை சொந்தமாக வாங்கி ஓட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் நாம் பொதுவெளியில் வாகனம் ஓட்ட வேண்டுமென்றால் அதற்கு கட்டாயம் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு ஏன் 8 போட வேண்டும் என்று சொல்கிறார்கள். கணிதத்தில் எத்தனையோ எண்கள் இருக்கின்றன. இருந்தாலும் லைசன்ஸ் வாங்கும்போது எதற்காக 8 போட சொல்கிறார்கள் என்ற கேள்வி பலருக்கும் மனதில் இருக்கும். சிலர் குறுக்கு வழியில் சென்று 8 போடாமல் எப்படியாவது ஓட்டுநர் உரிமம் வாங்கிவிட வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். ஆனால் 8 போட்டு காட்டுவது நமக்குத்தான் நல்லது. 8ஐ தவிர 1லிருந்து 9 வரை இருக்கும் அனைத்து எண்களுமே ஒரு ஆரம்பம், ஒரு முடிவும் கட்டாயம் இருக்கும். அதாவது உதாரணமாக 7 என்ற எண்ணை எடுத்துக்கொள்வோம். அது மேலிருந்து தொடங்கி கீழே முடிந்து விடுகிறது. இதுபோலதான் மற்ற எண்களும் இருக்கின்றன. ஆனால் 8 அப்படி கிடையாது. 8 ஆரம்பம் தெரிந்தாலும் அதற்கு முடிவு என்பதே கிடையாது. 8 என்ற எண் மட்டும் இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு எண் வடிவமாகும். ஓட்டுநர் உரிமம் பெறும்போது 8 வடிவத்தில் இருக்கும் இடத்தில் வாகனத்தை ஓட்டி காட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி நாம் 8 என்ற வடிவத்தில் வண்டி ஓட்டி காட்டும்போது கால்களை தரையில் வைக்காமல் வண்டி இயக்க வேண்டும். வலப்பக்கம் திரும்புவது, இடப்பக்கம் திரும்புவது மற்றும் குறுக்கே திரும்புவது, அதுபோல அகலமான வளைவுகளில் யூ-டர்ன் செய்து கடப்பது போன்ற செயல்கள் 8 என்ற வடிவத்தில் வண்டியை ஓட்டி காட்டும் போது சவாலாகத்தான் இருக்கும். 8ஐ தவிர 1லிருந்து 9 வரை இருக்கும் அனைத்து எண்களுமே ஒரு ஆரம்பம், ஒரு முடிவும் கட்டாயம் இருக்கும். அதாவது 7 என்ற எண்ணை எடுத்துக்கொள்வோம். அது மேலிருந்து தொடங்கி கீழே முடிந்து விடுகிறது. இதுபோலதான் மற்ற எண்களும் இருக்கின்றன. ஆனால் 8 அப்படி கிடையாது. 8ற்கு ஆரம்பம் தெரிந்தாலும் அதற்கு முடிவு என்பது கிடையாது. 8 என்ற எண் மட்டும் இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு எண் வடிவமாகும். எண்களில் சிறப்பான எண் 8 ஆகும். 8 நம் நடைப்பயிற்சி செய்யும் பொழுது 8 என்ற எழுத்தின் மீது நடக்கும்போது நாம் வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதிக்கு நோக்கி வரும்பொழுது நாம் ஆரோக்கியமாக இருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.